ஹாய் ஃப்ரெண்ட், நேற்று மாங்காய் பறிச்சிட்டு வந்தோம்ல, அது வந்து மாங்காய் சோறு செய்ய சொன்னான் என் பையன். ஸோ மாங்காய் சோறு செய்யலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எப்படி செய்கிறேன்னு தெரியல, எப்படி வரப்போகிறதில்ல, இது வரைக்கும் செஞ்சதில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட், 2 மாங்காய் வந்து தோல் செத்தி எடுத்துக்கிட்டேன். இதை திருவ போகிறேன். இந்த சலாடையை வச்சு தான் இப்போ திருவ போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட், 2 மாங்காயுமே செத்தியாச்சு. ஆமாம், 2 மாங்காயுமே செத்தியாச்சு. கருவேப்பிலை வச்சுருந்தியா? ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம வந்து இப்போது மாங்காய் சோறு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். மாங்காய் நறுக்கி வச்சிட்டேன். உளுத்தம்பருப்பு கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை, காஞ்சி மிளகாய், கொஞ்சம் பச்சை மிளகாய் வச்சுருக்கோம். பூண்டு வந்து வேறு ஒரு குழம்புக்காக வச்சுருக்கேன். போடுங்க. தாளிச்சாச்சு. கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நான் இப்போ தான் ஃப்ரெண்ட் ஃபஸ்ட் டைம் மாங்காய் சோறு ட்ரை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடிலாம் மாங்காய் சோறு நான் செஞ்சதில்லை. இப்போ தான் செய்கிறேன்.
உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டேன். இது வந்து இந்த மாங்காய் திருவி வச்சுருந்தோமே அதுதான் இது. இதெல்லாம் போட போகிறேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. உங்கள் வீட்டில் மாங்காய் சோறு செஞ்சுருக்காங்களான்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இதை ட்ரை பண்ணுறேன். என் பையன் கேட்டான், நேற்று மாங்காய் பறிக்கும் போதே கேட்டான், மாங்காய் சோறு செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருக்கிறேன். எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. சாப்பிடுவானா என்னன்னு தெரியல. ஆனால் வாங்கும்போதும் ஆசைப்பட்டு கேட்டுனா, பட் சாப்பிடுவானா என்னான்னு தெரியல. டவுட் தான். பார்க்கலாம். நல்லா சாப்பிட்றானா என்னான்னு பார்க்கலாம். குளிக்குது. ஐயோ இவ்வளோ கொடுப்பாரு. இருக்குமா என்ன தெரியலையே. உப்பு போடுறேன். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதிகமாக புளிக்குது. நேற்று அந்த மாங்காய் சாப்பிடும்போது அதிகமாக புளிப்புலாம் இல்லை. நானே சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு புளிப்பு இல்லை. ஆனால் இன்னைக்கு இன்னும் இவ்வளோ புளிப்பாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சிட்டேன். இதில் தான் இப்போ சாப்பாடு போட்டு கிளற போகிறேன். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இருந்தாலும் இது கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. இவ்வளோ இதுலேயும் போட்டு சாப்பாடு போட்டு செய்ய வேணாம். கொஞ்சம் அள்ளி வச்சிடலாம். எப்படி இருக்குன்னு தெரியல. நல்லா இல்லைன்னா வேஸ்ட்டாக போயிடும். அதுக்காக தான் கொஞ்சம் அள்ளி வச்சுட்டேன். கொஞ்சம் தான் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் அள்ளி வச்சுட்டேன். நல்லா இருந்தால் அப்புறம் செஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் போட்டு அப்புறமா செஞ்சுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு எடுத்தாச்சு.
சாப்பாடு கிளறியாச்சு பாருங்கள். மாங்காய் சோறு ரெடி ஆயிடுச்சு. ஸோ எப்படி இருக்குதுன்னு தெரியல. சாப்பிட்ற மாதிரி தான் ஃப்ரெண்டு இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நல்லா தான் செஞ்சேன். நான் இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நான் மாங்காய் சோறு செஞ்சேன். ஸோ பட் நல்லா தான் இருக்குது. பரவாயில்ல, தம்பி சாப்பிடுவான் தான் நினைக்கிறேன். நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட். கண்டிப்பாக மாங்காய் சோறு நல்லா தான் இருக்குது. ஸோ நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி இருக்குமோ தெரியல. நம்ம இன்ன வரைக்கும் நான் வந்து மாங்காய் சோறே சாப்பிட்டதும் கிடையாது, செஞ்சதும் கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மாங்காய் சோறு செஞ்சுருக்கேன். ஸோ சாப்பிட்டும் பார்த்துட்டேன். ஸோ நல்லா தான் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட். ஹாய் ஃப்ரெண்ட். நான் வந்து மாங்காய் சோறு எப்படி இருக்கும்னு தெரியல, நம்ம இன்ன வரைக்கும் சாப்பிட்டதில்ல, நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் செஞ்சேன். பட் நல்லா தான் இருக்குது. ஸோ மாங்காய் சோறே போதும். ஆல்ரெடி நான் வேறு ஒரு குழம்புக்கு வேறு ரெடி பண்ணிட்டேன். ஸோ அந்த குழம்ப மட்டும் வச்சிடலாம், சாயங்காலம் யூஸ் ஆகும். நான் எதிர்பார்க்கல சத்தியமாக இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது. நான் ஆல்ரெடி புளி ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முட்டை இல்லைப்பா, கடைக்கு ஆள் வந்தாங்க, முட்டை கேட்டாங்க. முட்டை இல்லை கடையில், தீர்ந்து போச்சு. கொஞ்சம் கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். புளி குழம்பு தான் வைக்கிறதுக்காக. நான் இந்த குழம்பு எப்படி இருக்க போகுது தெரியல. நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். நல்லா இல்லாமல் போயிடுச்சுனாக்கா அப்புறம் சாப்பிட்றதுக்கு வேறு எதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு புளி குழம்புக்காக நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். வேறு ஒரு குழம்புக்காக தான் அந்த பூண்டு உரித்து வச்சுருந்தேன். அதான் புளி குழம்பு வைக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து நான் புளி குழம்பு தான் வைக்க போகிறேன். ஏன்னா அது ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ நம்பிக்கை இல்லை எனக்கு இந்த சாப்பாடு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை இல்லை. ஸோ அதனால தான் ரெடி பண்ணேன். ஸோ நல்லா இருக்குது. ஆக மொத்தம் இப்போதைக்கு இன்றைக்கி வந்து மாங்காய் சோறு தான் சாப்பிட போகிறோம். இருந்தாலும் இந்த புளி குழம்பு வச்சுட்டா நாளைக்கு கூட யூஸ் ஆகும் தானே. ஸோ புளி குழம்பு வந்து கெட்டு போகாது. இது வந்து வெந்தயம் அரைச்சி வைக்கணும். அதுலேயும் வெந்தயம் போட்டுக்கலாம் போல். ஸோ போட்டால் ஏதாவது கசப்பாக இருக்குமோன்னுட்டு போடலை. ரொம்ப வேர்க்குது ஃப்ரெண்ட். முடியல, அந்த இடத்துல என்னால் நிற்க முடியல. புளி தண்ணி தான் ஊற்றுறேன், வேறு ஒன்றும் இல்லை. புளி கரைச்சி ஆல்ரெடி நான் வச்சுட்டேன். ஸோ அதை அப்படியே வைக்க வேணாம்னு சொல்லிட்டு குழம்பு கூட்டிக்குவாங்க. குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மாங்காய் சோறுக்காக தான் நான் வந்து அது நல்லா இருக்காதோ என்னன்னு சொல்லிட்டு தான் வேறு ஒரு குழம்பு ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அது நல்லா இருக்குது, நான் சாப்பிட போகிறேன். இது வந்து புளி ரசமும் வச்சுட்டேன். என்னை வந்து இப்போ இந்த மாங்காய் சோறு சாப்பிட சொல்லிகிட்டே இருக்குது ருசி. கண்டிப்பாக மாங்காய் சோறு தான் சாப்பிட போகிறேன். நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட், நிஜமாக நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் மாங்காய் சோறு நல்லா இருக்குது, ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
உண்மைக்கே ஃப்ரெண்ட் மாங்காய் சோறு வேறு லெவல் நல்லாயிருக்கு, நிச்சயமாக நல்லாயிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாக மாங்காய் வந்து எவ்வளோ மாங்காய் நான்லாம் வேஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். ஸோ மாங்காய் சோறு செய்யலாம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன், பட் நான் செஞ்சதே கிடையாது. நல்லா இருக்காது அப்படின்னு தான் நான் எல்லாத்தையும் சொல்லுவேன் பிள்ளைங்கள்ட்ட. நல்லா இருக்காது, நீங்களாம் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். பட்டு இன்றைக்கி நல்லா இருக்குது அப்படின்ட்டு தான் நான் இன்றைக்கி தான் அறிஞ்சேன். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கடைக்கு ஓகே ஃப்ரெண்ட், நிஜமாலுமே மாங்காய் சோறு நல்லாயிருக்கு. நீங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கடைக்கு ஆள் வந்தாங்க, அதான் போயிட்டேன். சாப்பிட்டு முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நான் ஆல்ரெடி ஏற்கனவே மாங்காய் சோறு சாப்பிட்ருக்கேன், நல்லாயிருக்கும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய்.